ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜம்ஸ் ஃபயர் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு முதல்ல வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் காளான் வாங்கியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். காளான் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்கும். இப்போ அந்த காளானுக்கு மேலே மெலிசாக ஒரு ஸ்கின் வருங்க. அதை நீங்கள் பீல் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா உள்ளார இருக்க அந்த பட்டன் ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கின் எடுக்கும் போது கூடயே அழுக்கும் சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இந்த மாதிரி தாங்க க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது பாஸ்தாவை வேக வச்சுக்கணுங்க. நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி பாஸ்தா வாங்கியிருக்கேங்க. இதில் செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிடைக்குதோ அதில் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழக்குழன்ட்டு ஆகிடும். அதனால் தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இப்போ பாஸ்தா நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போ பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பட்டர் லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. பூண்டோடைய கலரு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம காளான் சேர்த்துக்கணும். காளான் சேர்த்துக்கிற வீடியோ கட் ஆகிடுச்சிங்க. அதனால் நீங்கள் காளான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ காளான் வதங்கினதுக்கு அப்புறம் தாங்க மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், காளான் வதங்கின போது தண்ணி விடுது. தண்ணி விட்டுட்டு தண்ணியை சுண்டிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும். நான் கேரட் ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். இப்போது கேரட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் பாதி அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு மட்டும். அதுக்கு அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் வதங்கியாச்சுங்க. இதையும் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தா தனியாக ரெடி பண்ணிட்டோங்க, வெஜிடபிள்ஸ் தனியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோங்க. அதுக்கு நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பட்டர் ரொம்ப கரையக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கரைஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பொருள் போடுறோமோ அதை போட்டு நம்ம பொரிய விட்டுடணும். இல்லாட்டினா பட்டர் நெய்யாக மாறிடுங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இப்போ பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேங்க. இது எதுக்குன்னா நல்லா க்ரீமியாக அப்போ தான் சாஸ் வரும், அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். மைதா சேர்த்துட்டு நல்லா வறுபடும் போதுங்க ஒரு நல்ல வாசனை வரும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கிட்ட சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் மைதா கரைஞ்சிட்டு நல்லா க்ரீமாக வரும். இப்போது ரொம்ப திக்காகிடுமோன்னு தோணுச்சு, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கினேன். மைதாவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதோட இப்போ கொஞ்சம் பால் திக்காக இருக்குது. இப்போ பால் மைதா ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது நான் சீஸ் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/4 கப் சீஸ் சேர்த்துக்கிறேங்க. அதை சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. சீஸும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க, அப்போ தான் சீக்கிரமாக கரையும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக ஆகிடுச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் ஃப்ளேவருக்காக ஒரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுடலாம். ஒயிட் சாஸ் இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் பாஸ்தா ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது சாஸ் எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுத்தது நான் உப்பு சேர்த்துக்க போகிறேங்க. ஏற்கனவே வெஜிடபிள்ஸில் நம்ம பாதி உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா சூப்பரான க்ரீமியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, ஈஸியாக ஒயிட் சாஸ் பாஸ்தா செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஜம்ப்ஸ் ஃபயர் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.